இதன்போது மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதிகளை சூழ உள்ள இடத்தில் சிரமதான பணிகளும் இடம்பெற்றன. மனித புதைகுழி அகழ்வு இடம்பெறும் குழிக்குள் மழைநீர் தேங்காது வெளியேறுவதற்கான முன்னேற்பாடாக இயந்திரம் மூலம் குழிகளும் கிண்டப்பட்டன. அந்த குழிகளிலும் மனித இன்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவை தொடர்பான ஆய்வு பணிகள் தொடர்ச்சியாக இன்று இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செம்மணி மனித புதைகுழிக்கு அருகில் வேறு புதைகுழிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவவினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதிகள் நீதிமன்ற உத்தரவிற்கமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்கள் ஆகியோரின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த 2ஆம் தேதி ஆரம்பமாகின. செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய அரைநாள் அகழ்வின் போது 2 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதற்கமைய செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 47 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் இதுவரை 44 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.